गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। पुरुषपद्मजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तारूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். அது கடந்த 2 வருஷத்துக்கு மேலையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வர பல அற்புத நிகழ்வுகளை நான் கேட்டது படித்ததை ஒரு சிறு கதையுடைய உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். கதை வடிவம் தானே தவிர கதை கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கண்கூட நம்ம பார்க்கலாம், கேட்கலாம். ஏன்னா பெரியவா சாட்சாத் அந்த பரமேஸ்வரனுடைய மறு உருவங்கிறத எந்த ஒரு ஐயப்பாடுமே யாருக்கும் இல்லை, இருக்கக்கூடாது. அது மாதிரி பல வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு அற்புத நிகழ்வத்தான் அவங்கள்ட்ட சொல்ல போறேன். பெரியவா பார்த்தாள்னா அப்ப மேனால உட்கார்ந்துட்டார் அப்படின்னா 2 பக்கமும் இந்த திரைச்சலையை போட்டு மூடி அவர் மட்டும் தியானம் பண்ண ஆரம்பிக்கிற. சுத்த முத்த என்ன நடக்கிறதுன்னே தெரியாது. கண்ணை மூணு தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவார். 1 மணிக்கு, 2 மணிக்கு, 3, 4, 5, 6 மணி வரை கூட ஆயிருக்கு. அவர் அவ்வளோ சீக்கிரம் அவரோட தியானத்திலேருந்து அவரை கலைக்க முடியாது. மேனான்னா பல்லக்கு, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு சமயம் பார்த்தோம்னா காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு என்ன நினைச்சாரோ தெரியல, மேலான உட்காந்துல 2 பக்கம் திரைச்சேலையை போட்டாச்சு. போட்டுட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. தியானம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவ கைங்கரியக்காரா கூட பக்கத்தில் போய் நிற்க மாட்டான். அம்மாடு உட்காந்துட்டு அவளும் தியானத்தில் இறங்கிடுவான். கிட்டத்தட்ட 1-2 மணிக்கூட ஆயிடுத்து தியானம் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அந்த திரைச்சேலையை ஒரு பக்கம் விலைக்கு பார்க்குறாரு. விலைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம ஸ்ரீமடத்தில் நாவல் பழம் மரம் 2-3 இருக்கு. அந்த மரத்தடியில் வெறும் காக்கி டிராயர் ஒரு பையன் பின்னால் கூட கிழிஞ்சிருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் அந்த காலத்தில் அந்த மாதிரி கிழிஞ்ச டிராயரை போட்டு கீழே விழுந்த நாகல் பழத்தெல்லாம் பொறுக்கி சாப்பிட்டுன்னு இருக்கான். அவன் முகத்தில் அவ்வளவு குதூகலம், அவ்வளோய மகிழ்ச்சி. பெரியவாளுக்கும் அவனை பார்த்த உடனே நல்லதொரு இது வந்துடுது, மகிழ்ச்சி அவருக்கும். தன்னுடைய மேலான திரைச்சேரி இன்னொரு பக்கம் விலைக்கு அங்கே உட்கார்ந்து இருக்கிற கைங்கரிக்கா விசுமாமா கூட்டு, விசு அந்த குழந்தைய என்கிட்ட கூட்டணும் வாங்குற. அந்த குழந்தைய கூப்பிடுறதுக்கு விசு போறார். டேய் தம்பின்னு கூப்பிடுறார். அந்த பையன் பயப்படுறாங்க, நம்ம நாகப்பழத்தை பொறுக்கிறோம், அடிக்க வந்துட்டா அவ்வளோ இருக்குன்னு மிரட்சியா இருக்கான். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா மிரட வேண்டாங்கிறார். யாரு? நம்ம இவர் விசுமாமா. மிரடாத தம்பி வா, உன்னை ஐயா கூட்டினு நம்ம சாமி கூட்டினு சொல்லிட்டு வாங்குறார். பெரியவா கூப்பிட்றாங்கிற. அந்த பையனுக்கு அப்போ தான் கொஞ்சம் மிரட்சி தணிந்தது. நேராக வரும். பெரியவாட்ட கேட்குறார், நன்னா இருந்தா அந்த பழம்லான்னு கேட்குறார். நன்னா இருந்தது சாமி. நன்னா இருந்தானா ரொம்ப சின்னதாக இருக்கடா குழந்தை இல்லையா அப்படிங்கிறார். யாரு? பெரியவா. பெருசாக இருந்தால் நன்னா இருக்கும் இல்லையா, என்ன சாப்பிட்றதுக்கு நன்னா இருக்குமே அப்படிங்கிறார். அப்போதான் அந்த பையனுக்கு பரவாயில்ல, நம்ம மனநிலை தான் போல இருக்கு அந்த தாத்தாக்கு. ஆமாம் தாத்தா, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், நல்லா இருக்கும் தாத்தா, ரொம்ப சின்னதாக இருக்கு தாத்தா அப்படின்னு அந்த குழந்தையும் சொல்றது. இவருக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் மனதில் ஆனந்தம். யாருக்கு? நம்ம பெரியவாளுக்கு. அந்த குழந்தையோட பேசிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இன்னொரு பாரிஷேதரை கூப்பிடுறார் பெரியவா. கூப்பிட்டு, எப்போ நமக்கு வாரம் ஒருத்தர் கோடேஷான்னு ஒருத்தர் நம்ம பெங்களூர்லேருந்து பழம் அனுப்புவார் நம்ம மடத்துக்கு. அந்த பழம் கூட வந்துடுத்தாலும் பாரு, முந்தானாலே வந்திருக்கணுமே. முந்தானால நேற்று வந்துடும், நேற்று வந்திருக்கும் பாரு, ஏன்னா முந்தானாலே வந்திருக்கும், சனிக்கிழமை பார்சலில் வந்திருக்கும், போய் பாரு அப்படிங்கிற. அந்த பாரிஷதர் போய் பார்க்குறார். அந்த மாதிரி உண்மையிலே இந்த கோடேஷாங்கிறது ஒரு பார்சல் வந்திருக்கு அவர்கிட்ட. ஆமாம் பெரியவா, பார்சல் அந்த பிரி நாவல் பழம் இருக்கும் பாரு அதில் அப்படிங்கிறார். பாரிஷதர் உடனே போறார், அந்த பார்சலை பிரிக்கிறார். அல்ல, பெரிய இழந்த பழம் சைஸுக்கு பெருசு பிளம்ஸ் அளவுக்கு நாகப்பழம் இருக்கு. தூக்கி வாரி போடுறது இந்த பாரிஷதருக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இந்த பாரிஷதரும் வாரம் இந்த மாதிரி வர பார்சலை பிரித்து
பெரியவாள்கிட்ட சமர்ப்பிக்கிற ஒரு வழக்கம் உண்டு. ஆனால் இதுவரைக்கும் அந்த பார்சலை பிடிச்சிருந்த பாரிஷதகர் இதை பார்த்து நாவல் பழத்தை பார்த்ததே கிடையாது. அதை எடுத்துன்னு வர சொல்றார். அந்த பார்சல் அப்படியே ஒரு பெரிய தட்டுக்கூடையில் போட்டு எடுத்துன்னு வர சொல்றார். எடுத்துன்னு வந்துட்டு பெரியவாள்கிட்ட சமர்ப்பிக்கிறார் பாரிஷதர். விசு மாமா அந்த குழந்தை பக்கத்தில் விசு மாமா சொல்றார், அந்த குழந்தைகிட்ட எடுத்துக்க சொல்லு, எவ்வளவு எடுத்துக்க. அந்த குழந்தைக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே குதூகலம். இவ்வளோ பெரிய நாகப்பழம் பார்த்தேன் தாத்தா, சூப்பராக இருக்குது தாத்தா, பெருசு பெருசாக இருக்குது தாத்தா, நான் இந்த மாதிரி பார்த்தேன், எடுத்துக்குவா தாத்தா அப்படிங்கிறான். யார் அந்த குழந்தை? பெரியவா எடுத்துக்கூடா குழந்தை, உனக்காக தானே எடுத்துன்னு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கை நிறைய அதை ஆசீர்வதித்து தொட்டு கொடுக்குறான். விசுமாமாவும் அந்த குழந்தைக்கு எடுத்து தர. அந்த குழந்தை அந்த 2 ராயர் போட்டுருக்கா, 2 பாய்ச்சனையும் போட்டு 2 பாய்ச்சனையும் போட்டு அள்ளி வச்சுக்கிறான். 2 கையில் ஆயிரம் போட்டுக்கிறான். அந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷம், தாங்க முடியல. பெரியவாளுக்கு அதை பார்த்து ஒரே மகிழ்ச்சி, பயங்கரமான மகிழ்ச்சி. இது இந்த நாகப்பழம் இந்த பார்சல்ல இது வரைக்கும் பார்த்தே கிடையாது. பார்சல் அன்னைக்கு தான் முதல்ல வந்திருக்கு. அது எப்படி பெரியவாளுக்கு தெரிஞ்சது? ஆச்சரியமான விஷயம் இல்லையா அது? அதனால சொல்ல பெரியவா தான் சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் தான் பெரியவா. அந்த குழந்தை சந்தோஷமா போறதை பார்த்துட்டு அங்க உள்ள பாரிசர் எல்லாருக்கும் சந்தோஷம், பெரியவாளுக்கு அதோட ரெட்டிப்பு சந்தோஷம். அப்புறம் மத்தியானம் பிஷை எடுக்கிற சமயத்துல பெரியவா எல்லாத்தையும் பேசுறார். நார்மலா பேச மாட்டார், அன்னைக்கு பேசுறார். சொல்றார், அதாவது நம்ம அவை பாட்டிட்டேருந்து நம்ம முருகன் நாவல் பழம் வாங்கி சாப்பிட்டான். இன்னைக்கு இந்த ஏழை சாமியார்ட்டேருந்து இந்த பாலமுருகன் நாவல் பழம், இதுல என்ன ஒரு ஒத்துமை பாருங்க. எனக்குன்னு அந்த குழந்தை முருகனாத்தான் தோன்றது அப்படின்னு சொல்றார். எல்லாருக்கும் ஒரே வியப்பு, என்ன ஒரு ஆச்சரியம் பத்தடா இதெல்லாம். இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. என்ன வாரம் பார்சல் வரதுங்கிறது தெரியும், ஆனால் இது வரைக்கும் அதில் நாவல் பழம் வந்ததே கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அன்னைக்கு வந்த ஒரு இதில் மட்டும் அந்த நாவல் பழம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கிறது ஒரு அதிசயமான, அற்புதம், ஆச்சரியமான ஒரு நிகழ்வு இது. அதனால இல்லை, பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும். அவர் பார்த்துப்பார் எல்லாம். பெரியவா ஸ்மரணையா இருந்தாலே போறோம். அதான் பெரியவா நாமத்தை சொல்லின உண்மையான பக்தியில நம்ம அவர்கிட்ட இருந்தா அவர் என்னைக்கும் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு பல நிகழ்வுகள் இருக்கு. இதே மாதிரி அடுத்த ஒரு வாரத்தில், அடுத்த வாரங்களில் பல அற்புதங்களை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், காஞ்சி சங்கர், காமகோடி சங்கர். அவங்க சொல்ல மறந்துவிட்டேனே, இந்த மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம பெரியாருடைய வைகாசி அனுஷ ஜெயந்தி வருது. கும்பகோணத்தில் நம்ம ஞானசுதா மிகச்சிறப்பாக அதை பல வருஷமாக நடத்தின்னு இருக்காங்க. இந்த வருஷமும் நடத்த போகிறாங்க. அந்த ஒரு கைங்கரியத்தில் நம்மளும் நம்மளான முடிந்த உதவிகளை செய்து அதில் பங்கேற்று பெரியவாளுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம ஆளாகி மேலும் மேலும் பெரியவாளுடைய அந்த இதெல்லாம் வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லி பெரியவா யாரு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பெருமகிழ்ச்சியோடு இந்த கைங்கரியத்தை கலந்து கொண்டு வேண்டிக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். எல்லாரும்